வணக்கம். புதுவை அரிக்கன்மேட்டில் தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைக்கப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு அங்கு வந்த மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி ஆய்வு நடத்தினார். புதுவை அரியாங்குப்பம் அருகே உள்ளது அரிக்கன்மேடு. இப்பகுதி முற்காலத்தில் உலக வர்த்தக கேந்திரமாக விளங்கியது. எனவே இதனை புதுவை அரசு சுற்றுலா தலமாக்க முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் இங்கு முதல் கட்டமாக தொல்பொருள் அருங்காட்சியகம், தொல்பொருள் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பொழுதுபோக்கு சாதனங்கள், பழமை வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்ய வர்த்தக சந்தை அமைக்கப்பட உள்ளது. மேலும் ஒலி ஒளி காட்சி பார்வை அரங்கமும் அமைக்கப்பட உள்ளது. இந்த கண்காட்சி கூடத்தில் டச்சு, கிரேக்க நாட்டினர் பயன்படுத்திய பொருட்களும் இடம்பெறுகிறது. இதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணி நடைபெற்றது. இதனை மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பார்வையிட்டார். அப்பொழுது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாமக மாநில செயலாளருமான திரு அனந்தராமன், தலைமைச் செயலர் சந்திரமோகன், மத்திய இணையமைச்சரின் சிறப்பு செயலர் அன்பரசு, கலெக்டர் ராகேஷ் சந்திரா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், தொல்பொருள் ஆராய்ச்சி அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். தரப்பரிசோதனை முடிந்த பின் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படும் என்று அமைச்சர் கந்தசாமி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை. அதேபோல் மாணவர்களும் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி கல்வி மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க வேண்டும். ஆசிரியர்களிடம் நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டு ஆர்வத்துடன் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் பெற்றோர்கள் மனம் புண்படும் வகையில் செயல்படாமல் தீய செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அரசு மாணவர்களுக்காக இலவச சைக்கிள் தரமானதாக வழங்க ஏற்பாடு செய்து வருகிறது. தரக்கட்டுப்பாட்டில் சோதனை முடிந்த பின் விரைவில் சைக்கிள் வழங்கப்படும் என்று கூறிய அவர், கிருமாம்பாக்கம் பகுதியில் 1600 தொகுப்பு வீடுகள் கட்ட அடிக்கல் நாட்டு விழாவும், கிருமாம்பாக்கத்தை அடுத்த பனித்திட்டு பகுதியில் 50 கோடி செலவில் உறைவிட பள்ளி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்த ஏற்பாடு நடந்து வருகிறது. இதில் பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் கலந்து கொள்ள உள்ளார் என்று அவர் கூறினார். 2 சக்கர வாகனத்தினை பாதுகாப்புடன் ஓட்டுவது குறித்த விழிப்புணர்வு அடங்கிய சாகச நிகழ்ச்சியினை அமைச்சர் வல்சராஜ் துவக்கி வைத்தார். சென்னையைச் சேர்ந்த கௌசிக் தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னையில் தங்களது விழிப்புணர்வு பயணத்தினை மேற்கொண்டனர். இவர்களது பயணத்தினை சென்னையில் டிஐஜி லத்திகா சரண் இன்று காலை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு புதுவை வந்த இந்த குழுவினரை புதுவை அரசு உள்துறை அமைச்சர் வல்சராஜ், புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், போக்குவரத்து துறை ஆணையர் கரிகாலன், போக்குவரத்து துறை ஆணைய அதிகாரி திருவேங்கடம், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர், புதுவை மாநில இருசக்கர வாகன சங்க தலைவர்கள் வேலு, கமாலியோ, பத்திரிகையாளர் ஷியாம் ஆகியோர் வரவேற்றனர். இன்று மாலை புதுவை வந்த 20 பேர் கொண்ட குழுவினர் 2 சக்கர வாகனத்தினை பாதுகாப்புடன் ஓட்டுவது தொடர்பாக விழிப்புணர்வு பயணத்தினை மேற்கொள்ள இருப்பதாகவும், மொத்தம் 11 நாள் நடைபெறும் இந்த பயணம் சென்னை புதுவை வழியே கன்னியாகுமரி சென்று மீண்டும் வரும் 24ஆம் தேதி சென்னை சென்றடையும் என்று கூறினார்கள். இன்று நடைபெற்ற சாகச பயணத்தின் பொழுது 7 வயது நிரம்பிய கரோன் மூர்த்தி சாதனை செய்து மற்றவரை அசத்தினார். இவர்கள் 20 பேரும் பயணம் செய்ய 2 சக்கர வாகனங்களை ஹீரோ ஹோண்டா நிறுவனம் வழங்கியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகத்தினர் 88 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டும். ராமேஸ்வரம் கடற்பகுதிகளில் மீனவர்கள் மீது தொடர் வன்முறையில் ஈடுபடும் இலங்கை ராணுவத்தின் கொட்டத்தை அடக்க வேண்டும். மீனவர்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் கடற்கரை மேலாண்மை சட்டத்தை கைவிட வேண்டும். புதுவையில் சுனாமி வீடுகளை பாரபட்சமின்றி மீனவ மக்களுக்கு கட்டிக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகத்தினர் இன்று ரயில் மறியல் போராட்டம் அறிவித்தனர். அதன்படி கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். நிறுவன தலைவர் ஆனந்தன் தலைமை தாங்கினார். புதுவை தலைவர் கதிரேசன், உயர்நிலைக்குழு தலைவர் பாவாடை ராஜு, செய்தி தொடர்பாளர் சத்யானந்தம், கடல் மீனவர் பஞ்சாயத்து தலைவர் ரங்கநாதன், பருவத ராஜகுல தலைவர் நாகலிங்கம், பகுஜன் சமாஜ் கட்சி தங்க கலைமாறன், வார்டு உறுப்பினர் தனஞ்சயன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்றனர். பழைய பேருந்து நிலையம் உழவர் சந்தை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போலீசாரின் தடையை மீறி மீனவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது போலீசுக்கும் மீனவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்தனர். கைதான 88 பேரும் குபேர் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண போராட்டம் அல்ல, மீண்டும் இதைவிட கடுமையான போராட்டம் இந்த புதுவை மாநிலம் சந்திக்கும். 3வது இடத்தில் மீனவன் இருக்கின்றார், அவனுக்கு தனி தொகுதி வழங்க வேண்டும். 5 விழுக்காடு திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். சின்னவீராம்பட்டினம் கிராமத்திற்கு உடனடியாக வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும். புதுக்குப்பத்தில் 75% நிறைவேறிவிட்ட துறைமுகத்தை உடனடியாக சீர்திருத்திக் கொடுக்க வேண்டும் என்று இந்த மறியல் போராட்டத்தை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற 2011-2012 ஆண்டிற்கான விளையாட்டு வீரர்கள் தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுவையில் 2011-2012 ஆண்டிற்கான வளைகோல் பந்து, கபடி, கையுந்து பந்து மற்றும் பளு தூக்குதல் முதலிய விளையாட்டுகளுக்கான விளையாட்டு வீரர்கள் தேர்வு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மைய அலுவலகத்தில் மைய பொறுப்பாளர் முத்து கேசவலு முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் மையத்தில் தங்கியிருந்து பயிற்சி பெறுதல் மற்றும் வெளியில் இருந்து வந்து பயிற்சி பெறுதல் ஆகிய திட்டத்தின் கீழ் தேசிய அளவிலான போட்டி மற்றும் மண்டலங்களுக்கு இடையேயான போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் மற்றும் உரிய வயதில் தனிநபர் விளையாட்டில் முதல் 3 இடத்தை பிடித்தவர்கள் என தகுதிகளை பெற்றவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் மையத்தில் தங்கி தங்கள் படிப்பை தொடரவும் வசதிகள் அளிக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.